வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் கல்விக்கான சேர்க்கை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு ரூ.3.14 உயர்த்தி 1 லிட்டர் ரூ.103.98 டீசல் லிட்டருக்கு ரூ.3.11 உயர்த்தி 1 லிட்டர் டீசல் ரூ.95.25 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள காரணத்தால் நம் நாட்டில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் விளக்கமளித்துள்ளார். நெல் கொள்முதல் விலையை ரூ.3,500 உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூ.1000 தமிழ்நாடு அரசு வங்கிக் கணக்கில் வர வைத்துள்ளது. நீட் யூஜி 2026ஆம் ஆண்டிற்கான மறுதேர்வை ஜூன் 21ஆம் தேதியன்று நடத்த தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.800 விலை குறைந்து ஒரு சவரன் 1,19,600 ஒரு கிராம் 14,950 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூ.10 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூ.305 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற மே 18ஆம் தேதி கேரள முதல்வராக வி.டி. சதீசன் அவர்கள் பதவியேற்க உள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 58% உள்ள அகவிலைப்படியை 60% உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் இந்த உயர்வு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 8 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிஸ்கோ நிறுவனம் தனது மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் நிதியாண்டில் ரூ.26,800 கோடி நஷ்டத்தை பதிவு செய்தது ஏர் இந்தியா. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவில் பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 3ஆம் கட்டமாக 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்றும், அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணியலாம் என்று கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேல்நிலை துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூ.1000 விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ.1000 உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசிற்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஊட்டி ரோஜா பூங்காவில் நேற்று 21வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தலைவராக வி.டி. சதீசன் அவர்கள் நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. தவேக ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை ரூ.1000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 21 வயதிற்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி அசாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். திமுக
திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்தியாவில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 50,000 ஆண்டுகள் பழமையான பழைய கற்கால ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் அமுல் நிறுவனத்தின் பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக சட்டசபையில் 144 பேர் ஆதரவை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். அதிமுகவில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 13 புறநகர் ரயில் நிலையங்களில் 495 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கியது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் தொடங்கியது. போர் பதற்றம் நீடித்தபடியே இருந்தால் இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்று RBI கவர்னர் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை குறைக்கும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை வாயுவாக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தடைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை நீக்கியது செல்லாது என்று சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 72 ரூபாயை உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர்களின் நியமனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்திற்காக தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.